been recorded and you can share it with your friends. அவங்க வந்து யோசிப்பாங்க, யாரா இந்த பிரேக் த்ரூ வர்ஷிப், எதுக்கு நம்ம இதில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு அந்த கேள்வி இருந்துச்சுன்னா, அந்த லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணி இது உங்ககிட்ட பேசுச்சுன்னா யூ கேன் ஜாயின் எவ்ரி வீக் அப்படின்னு நீங்கள் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம். ஸோ யா, that's about it. Anyways, so last week we saw about God of Breakthrough, what and all you have to do, என்னெல்லாம் பண்ணணும் ஒரு பிரேக் த்ரூ நம்ம வாழ்க்கையில் வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நம்ம உட்காந்து பார்த்துருந்தோம். And this week we're going to talk about focus on Jesus. So இந்த ஒரு பர்டிகுலர் ஜென்ரேஷனோ இல்லாட்டி இந்த பர்டிகுலர் ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல நம்ம என்ன பண்றோம்னா, we are not having a proper focus on Jesus. நம்ம ஃபோக்கஸ் என்னவா இருக்குது, அடுத்தவன் வளரக்கூடாது, அடுத்தவன் வந்து நாசமா போகணும், அடுத்தவன் வந்து அது எப்படி அவன் நல்லா வாழலாம், எனக்கு இல்லாத ஆசீர்வாதம் அவன் வாழ்க்கையில எப்படி வரலாம் அப்படின்னு அந்த ஒரு கண்ணோட்டத்திலையோ இல்லாட்டி நம்மளை சுற்றி இருக்கவங்க வந்து அப்படி ஒரு கண்ணோட்டத்திலையோ நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ வாட் are we losing over here? We are not having the focus on Jesus. So when you lose the focus on Jesus, we sink. நம்ம may it be in our ministries, may it be in our workplace, எங்க இருந்தாலும் நம்ம வந்து we sink and we are not able to succeed in our life. So keeping focus on Jesus is a very important thing, and that's what we're going to speak about today. So பைபிள்ல இருந்து பார்க்கும்போது பீட்டர் வந்து போட்ல போகும்போது ஏசப்பா கூப்பிட்டாரு. அதனால when he was looking at Jesus and he was walking, he was able to walk. When he lost sight and he got distracted, என்னாச்சு? He started to sink. So in the same case, when problems or anything that comes in our life, we have to have a focus only on Jesus. நம்ம எத்தனை பேர் நம்மளை வந்து தாக்குறதுக்கு வருவாங்க, நம்ம தாக்குறதுக்கு மட்டும்தான் வருவாங்க, ஓகேவா, மேக்ஸிமம். And people will always try to bring us down when you are blessed with something God has given you. And at that moment, we should not keep the focus on the problem. You have to keep the focus on Jesus. When you keep the focus on Jesus, you will be able to succeed. You will be able to prove people wrong. You will be able to showcase Jesus in you. So அதனால you always should remember that keeping the focus on Jesus is a very, very important thing. And just like how Peter took his eyes off Jesus, and when he did, he began to sink. So ஏசப்பாலேருந்து நம்ம கண்ணை தூக்கி நம்ம ஃபோக்கஸை வந்து டைவர்ட் பண்ணிட்டோம்னா, நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறவங்களோ நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு தடையாக இருக்கிறவங்கள மேலே நம்ம ஃபோக்கஸ் மொத்தமாக அங்கே மாறிடுச்சுன்னா, தென் யூ ஸ்டார்ட் சிங்கிங். ஈவன் டுடே இன் டுடேஸ் கரண்ட் ஒரு ஃபேஸ் வச்சுக்கோங்களேன், the ministries that I come across, பல வருஷமா இருக்கிற மினிஸ்ட்ரிஸ் வந்து இன்னைக்கு why it is sinking அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, one of the major reasons is because they are not wanting people to grow. அதுவும் மற்ற சர்ச்ல இருந்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்ச், இப்போ ஒரு 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 சர்ச் நடக்குது and one pastor is taking control of the church, and if they see some other church is growing and some other church or individual is growing, they don't like that because their church is not growing. ஒன் ஆஃப் த மேஜர் திங், அந்த ஒரு கண்ணோட்டம் ஏன் நம்ம ஃபோக்கஸ் வந்து எங்கே மாறுதுன்னா, அந்த ஃபோக்கஸ் அந்த பாஸ்டருக்கோ இல்லாட்டி அந்த சர்ச்சுக்கோ இன்னொரு சர்ச் மேலே தான் இருக்கு, ஆனால் ஏசப்பா மேலே இல்லை. தட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் வை சர்ச்சஸ் ஆர் சிங்கிங் ரைட் நவ். ஐ டோன்ட் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் வை எண்ட் ஆஃப் த டே எவ்ரி ஒன் ஓவர் ஹியர் வி ஆர் டூயிங் இட் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட். அந்த ஒரு ஃபோக்கஸை விட்டுட்டு அவன் வளரக்கூடாது, இவன் வளரக்கூடாது, அது எப்படி அந்த சர்ச் பெருசாகலாம், இந்த சர்ச் பெருசாகலாம், அது எப்படி 2 இயர்ஸ்லயே அந்த சர்ச் வந்து இப்படி பெருசா போக முடியும், நம்ம வந்து அப்பாலேருந்து தாத்தா காலத்துலேருந்தே நம்ம சர்ச் நடத்தி இருக்கிறோமே, அது எப்படி 2 வருஷத்துல வந்தவன் வந்து பெருசாகலாம், அப்படி ஒரு கண்ணோட்டத்திலேயே எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் அந்த மாதிரி கண்ணோட்டத்துல பார்க்கும்போது எவ்ரி மினிஸ்ட்ரி, எவ்ரி சர்ச் டஸ் சிங்க். தட் இஸ் பிகாஸ் தியர் ஃபோக்கஸ் இஸ் நாட் ஆன் ஜீசஸ், தட் த ஃபோக்கஸ் இஸ் ஆன் த பீப்புள் அரவுண்ட் தெம். அண்ட் வென் you allow such things to happen, your spiritual stability goes away. You don't have proper spiritual stability. உங்களுக்கு மனசுல பீஸ் இருக்காது, ஒரு யூனிட்டி இருக்காது, நம்ம பண்ற விஷயம் எல்லாமே அறக்குறையா இருக்கும். So அதை பத்தி தான் we are going to see today on how to keep your focus on Jesus and rather the unnecessary chaos that happens around us, unnecessary things that comes around us, and every waves or storm that we face. We should not have our focus on the storm or the waves. We should have a focus on Jesus. So that's what I'm going to talk about today, which is focus on Jesus. And the number one thing would be perfect peace. So when you have focus on Jesus, you find your heart is filled with perfect peace. So it says, and can someone read Isaiah 26:3? You will keep in perfect peace him whose mind is steadfast, because he trusts in you. So when you have perfect peace,
when you have focus on Jesus, you have perfect peace. And one of the major things that I often don't encourage is hearing to motivational songs and motivational messages that doesn't speak the truth, that doesn't speak from the Bible, that doesn't, even though they will try to manipulate it and make it as a motivational speak from the Bible, but the Bible speaks the complete truth. Motivational song is very temporary, or motivational messages are very temporary. அந்த மோமெண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு அப்படியே நரம்பெல்லாம் படிச்சுட்டு நம்ம தாண்டா இன்னைக்கு அவ்வளவு தாண்டா எல்லாமே செஞ்சிடலாம்டா அப்படின்னு தோணும் தவிர, நாளைக்கு பெட்டு தூங்கி எந்திரிச்சிங்கன்னா அவ்வளவுதானா முடிஞ்சிருச்சா அப்படின்னு நீங்க யோசிக்க வைக்கும். அவ்வளவுதான். அந்த மோட்டிவேஷனல்குள்ள நீங்க போயிட்டீங்கனாலே அந்த பீஸ் உங்களுக்கு ஒண்ணு கிடைக்குதுல்ல, தட் இஸ் வெரி 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 டெம்பரரி. Okay, so keep that in mind and stop encouraging such things, even though they will tell motivation வழியா அவங்க வந்து அப்படி வந்துடலாம் அப்படி வந்துடலாம், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. When you read the word of God, which is completely full of truth and which speaks only truth and which will give peace which is everlasting, that will give you permanent peace, and the success that you achieve through that is more double கூட கிடையாது. It's more than what you can even expect in your life. So அதனால keep that in mind. When you need to attain perfect peace, you need to have focus on Jesus rather than all the other motivational things and motivational songs that you hear. I'm mentioning motivational வந்து மத்த திங்ஸ்ல இந்த ஒர்க் மோட்டிவேஷன், அந்த மோட்டிவேஷன் பத்தி நான் பேசல. இந்த கிறிஸ்டியன் இதுலயே, கிறிஸ்டியன் மியூசிக்லயே, கிறிஸ்டியன் மெசேஜஸ்லயே ஏகப்பட்ட பேர் இப்போ மோட்டிவேஷனலா வந்துட்டாங்க. அப்படியே மேல மோட்டிவேஷனலா வந்துட்டா அப்படியே எவ்ரிதிங் இஸ் காட்டன் கேண்டி மாதிரி they speak. Okay, so that's about it. So when you need perfect peace, you need to have focus on Jesus and don't lose that at any time. So the number one thing that I would say is perfect peace, and you need to focus on Jesus. The next one is true unity. So speaking about true unity, I've seen a lot of things. ஓகேவா, நான் வந்து மினிஸ்ட்ரி வந்தப்புறமா பாக்குறது என்ன, மினிஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடி பாக்குறது என்ன அப்படின்னு இருந்து எல்லாமே ஒரு ப்ராப்பரான ஒரு 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 கிளாரிட்டி எனக்கு இருக்கு. ஓகேவா, என்னதான் பீப்புள் கம் அவுட் அண்ட் சே தட் அப்படிலாம் கிடையாது, நான் வந்து எல்லாரோடையும் நான் சமாதானத்தோட அப்படியே ரொம்ப மனசால நான் வந்து இணைஞ்சுதான் எல்லா வேலையும் நான் செய்யறேன். I'm not doing anything for branding. I'm not doing anything for money. அப்படின்னு அவங்க வந்து என்னதான் சொன்னாலும், I personally know the history of each and every single thing which is happening. ஓகேவா, from small I've attended a lot of meetings. From small I've gone to so many conferences. From small I've gone to every other concert which has happened. Okay, so அதனால பிஃபோர் இதெல்லாம் நான் மினிஸ்ட்ரியில இருந்திருந்தானா தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். நான் மினிஸ்ட்ரியில இல்லாத டைம்ல I was able to have that experience and I know what was happening, what was not happening. எல்லாமே inside out I know. ஓகேவா, so speaking about true unity, as I just mentioned, that so many ministries think because they don't have the focus on Jesus, they focus more on how to beat the other group and come on top, how to gain more money, how to focus their minds on all worldly things. That's their only thought and that's their only thing that they want to see. Because it is so funny to see ஒரு 2-3 சாங் நான் பார்த்துருக்கிறேன். அதுல வந்து இட்ஸ் அ குரூப் ஆஃப் பீப்புள், எல்லாரும் பார்த்துருக்கிறேன், எல்லாரையும் மீட் பண்ணியிருக்கிறேன். இதுல வந்து ஐ டோன்ட் ரியலி நோ வாட் இஸ் த இன்டென்ஷன் அபவுட் தோஸ் சாங்ஸ். ஐ ஸ்டார்ட் டு கொஸ்டின் இட் பிகாஸ் is it just because there is a branding which is so popular and they're going to sing for that branding, or is it something that they are உண்மையிலேயே மனசால அவங்க வந்து எல்லாரும் ஒன்னா இணைஞ்சு பண்றாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குதான். ஓகேவா, வை இதெல்லாம் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, because I have seen people who backbite. I have seen the same people who talk unnecessary things about the same people, and they stand over there and they hold dance and they start singing. What is so funny is that is it just because ஒரு லேபிள் அவங்களுக்குன்னு ஒன்று இருக்குதுனால எல்லாரும் அங்க போய் பண்றாங்களா? அப்போ ஃபோக்கஸ் எங்க போகுது பாருங்களேன், அந்த லேபிள் மேலதான் ஃபோக்கஸ் போகுது. நான் சொல்ல வருது உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. The focus is on the label and what they get in return. பேரும் புகழும், புரியுதுல்ல?
இது வந்து யூனிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமா யூனிட்டி கிடையாது. இப்போ ஒரு 10 பேர் மேல நின்னு பாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல அந்த 2 பேர் இல்லன்னா 3 பேர் எனக்கு நல்லாவே க்ளோஸா தெரியும். அந்த 3 பேர் தனியா நின்னு ஒரே ஸ்டேஜ்ல பாட வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமா பாட மாட்டாங்க. All of them come together just because there is a label or uh, their name comes out or whatnot. I'm not sure about that. But if you ask there is true unity, I don't think there is true unity. And talking about that leads me to one more incident that happened in the recent days where I went to minister. And அங்க என்ன வந்ததுன்னா, ஒரு சென்னையில ஒரு சர்ச். இது வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காவே நான் சொல்லிடுறேன். சென்னையில ஒரு சர்ச். இட்ஸ் a very big church. It has a very big church and பாஸ்டர் அந்த பாஸ்டரோட அப்பா பல காலத்துல இருந்து they have ஒரு ஒரு ஜெனரேஷன்ஸ் ஆஃப் சர்ச் ஃபேமிலி தான் அவங்க. ஓகேவா? அண்ட் the funny part is they are thinking that I'm a competition for them. இதுல வந்து எவ்வளோ சிரிப்பான விஷயம்னா, என்ன ஒரு காம்படிஷன்னா எப்படி அவங்க எடுத்துக்கலாம்? எண்ட் ஆஃப் த டே நானும் இங்க வந்து ஏசப்பாவ ஆராதிக்க தான் வந்திருக்கிறேன். அவங்களும் அந்த வேலைய தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க பல ஜெனரேஷன்ஸா அவங்க பண்றாங்க. நான் வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேன். அதாவது ஆரம்பிக்கிறதுக்குள்ளயே முடிச்சிடலாம்னு பார்க்குறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. So that's how people are seeing the focus on Jesus. If they are able to have only their focus on me, then what is their intentions of doing their ministry? I have a very big question about it. Where is the unity? இப்போ நான்லாம் அவங்கள வந்து சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கிறேன். பார்த்து வளர்ந்தவன் தான் நானு. ஓகேவா? அவங்க வந்து அவங்க ஃபோக்கஸ் ஜீசஸ்ல இருந்து எடுத்துட்டு, அவங்க ஃபோக்கஸ் பெனி ஜான் ஜோசப் மேல வச்சா, அப்புறமா அவங்க அவ்வளோ பெரியவங்க. Then what am I going to learn from such a big personality? What are you guys going to learn? You guys won't even know. நான் ஏன் இதெல்லாம் வந்து இவ்வளோ ரியலிஸ்டிக்கா நான் பேசுறேன்னா, I am one among y'all. I am in your same age. நான் என்ன சொல்ல வரேன்னா, I'm keeping it really, really real, where it speaks reality of what is really happening and what you guys don't even see out there. You are definitely getting blindsided by a lot of things. ஸோ அதுலேருந்து உங்க ஃபோக்கஸை வந்து ஜீசஸ்க்கு கொண்டு போறதுக்கு தான் இன்னைக்கு நான் சொல்ல வரதே. ஓகேவா? ஸோ ட்ரூ யூனிட்டி இஸ் சம்திங் தட் யூ மைட் பி ஃப்ரம் எனி அதர் என்ன டினாமினேஷன்ஸ்ல வேணா இருக்கலாம். ஓகேவா? எண்ட் ஆஃப் த டே யூ நீட் டு பி you should unite together and worship Jesus. That's all really matters. Okay, have a heart to worship Jesus, no matter who's great, who's small, who's big, who's small, and who has more money, who has less money. Don't have a try to have a relationship just because they are rich or they are influential or they have a very big church background. Don't try to have a relationship with it. அந்த மாதிரி நீங்க வச்சீங்கன்னா it is, I would say that it's self pleasure. Okay, it's not something that um, God really wants that to happen in your life. You are creating something and you're creating more stress into your life, and the end result that you face from that is very, very, very bad. So um, in 1 Corinthians 12:13 it says, some of us are Jews, some are Gentiles, some are slaves, and some are free, but we all have been baptized into one body by one Spirit, and we all share the same Spirit. No matter what, okay, wow, anything might be different from us, but what the Bible says is that we all have been baptized into one body by one Spirit, and we all share the same Spirit. So keep that in mind and stay together. Okay, wow. That is a very, very big thing. At least breakthrough worship, நீங்க வந்து வெனஸ்டே வரீங்கன்னா இங்கேருந்து நீங்க வெளியில போகும்போது யூ ஷுட் கண்டிப்பா ஸ்டாண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எவ்ரி அதர் பர்சன் அவுட் தர். ஐ லைக் இட் டு கீப் இட் வெரி, வெரி ரியல். Okay, every example that I gave you are real life incidents, and people really exist like that. I am not here to make up something out of the blue. நடக்காத ஒரு ஸ்டோரியை வந்து நடந்த மாதிரி காமிக்கிறது, நடக்காத ஒரு விஷயத்த வந்து நானே ஒன்று ஹாலுசினேட் பண்ணி நானா வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்றதுக்கு நான் ஒன்று, ஐ எம் நாட் லைக் அன்ஸ்டேபிள் இன் மை மென்டாலிட்டி. ஓகே, I really know what really happens and what is really happening right now in these days, and I like to keep it real and help, and I try to explain it in a way where you relate it in your surroundings. உங்களோட சரௌண்டிங்ஸ்ல அதை ரிலேட் பண்ண முடியற அளவுக்கு
அது எவ்வளோ ரியலிஸ்டிக்கா எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்க முடியுமோ ஐ ட்ரை டு கீப் இட் இன் தட் வே ராதர் தென் கிவிங் யூ மோட்டிவேஷனல் சாங்ஸ் அண்ட் மோட்டிவேஷனல் மெசேஜஸ் அண்ட் பி லைக் போகும்போது இன்னைக்கு நம்ம தான்டா ராஜா, இன்னைக்கு நம்ம மாஸ் பண்ணிடலாம்டா அப்படின்னு இன்னைக்கு பண்ணிட்டு நாளைக்கு எந்திரிச்சோன்னே ஐயோ என்னடா இது அப்படின்னு தோன்ற அளவுக்கு நான் உங்களை வந்து ஐம் நாட் கோயிங் டு சிட் அண்ட் டாக் டு யூ இன் தட் வே அட் ஆல். ஓகே, so the second thing that I shared was true unity. So keep the focus on Jesus. When you keep the focus on Jesus, you need to have a unity among yourself. And the other thing, when you're speaking about unity, is if you're going to churches and if you feel like என்னடா the church politics இருக்குதுன்னா, then I think it is better that you stay away and go find a different place and be in a politics free place, which is really difficult, but still try to identify which place is the best for you and where you find peace. உங்க மனசுக்கு எங்க சமாதானம் கிடைக்குதோ அந்த இடத்துல நீங்க இருக்கிறது இஸ் வெரி ரியலி ரியலி இம்பார்ட்டன்ட். வென் யூ ஃபீல் தட் நீங்க நம்ம இந்த ட்ரெஸ் போட்டாலே 4 பேர் கமெண்ட் அடிப்பானுங்க, அந்த ட்ரெஸ் போட்டா 4 பேர் கமெண்ட் அடிப்பாங்க, இவங்க கிட்ட போய் பேசினா இன்னொரு 5 பேர் பேசுவாங்க நம்மளை பத்தி அப்படின்னு ஒரு மைண்ட் செட் நம்ம கிட்ட வந்துட்டாலே I think there is a phase where your spiritual stability sinks. புரியுதுல்ல, உங்களோட spiritual stability sinks really really drastically when such a mindset starts to hit in your head. So keep that in mind, and that leads me to the next point, which is spiritual stability. So when your focus remains on Jesus, you will be firmly established and you won't be moved by every opinion and trend. If I had to move with every opinion and trend that I heard behind my back, I wouldn't have gone to the place where they asked me to minister. Okay, ஏன்னா அந்த பிளேஸ்ல வந்து லிட்டரலா that pastor didn't want that the other pastor to call me. Okay, and அதை கேட்ட அப்புறமா I could have just said that okay, I'm not going to do it anymore. நான் வந்து ஒரு பேக் ஸ்டெப் எடுத்துட்டு நான் மினிஸ்ட்ரியை கிவ் அப் பண்ணி நான் போயிட்டே இருந்திருக்கலாம். But I'm not here for people, I'm not here for fame, I'm not here for money, I'm not here for any other thing. I'm here only to preach the gospel, write songs for Jesus, and write songs about Jesus and how powerful and how he can do the impossible possible. Okay, அதை பத்தி பேசுறதுக்கு தான் வந்திருக்கிறேன். That's the calling that I have and that's what I try to do. So when you need to be spiritually established and spiritually stable, keep your focus on Jesus. When you miss out on that, இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ்லாம் உங்க மைண்டுக்கு வரும். ஆஸ் இன் ஓகே, இதுக்கு மேலே எதுக்குறா நம்ம மினிஸ்ட்ரிலாம் பண்ணிட்டு, இதுக்கு மேலே நம்ம ஏன்டா நம்ம எசப்பாகலாம் பண்ணிட்டு, பண்ணாலும் திட்டுறானுங்க பண்ணலனாலும் திட்டுறானுங்க, அதுக்கு நம்ம வந்து ஒதுங்கி வேற வேலை பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு மைண்ட்ல தோணும். ஓகேவா? ஸோ that's when your focus moves from Jesus to the waves and other opinions and trends that goes into the world. So keep that in mind. So to be spiritually established, you need to keep your focus on Jesus. In Matthew 7:24, it says, anyone who listens to my teaching and follows it wise, like a person who builds a house on a solid rock. So keep that in mind and establish yourself spiritually. If all these days you have had your focus on all the other things around you, may it be from the opinions, may it be from the trends, or may it be um, from all the negative things that you've been listening about and all the problems that you've been facing, what I want you to do is right now is have your focus on Jesus so that you can be spiritually stable and establish your spiritual life. Once you start to establish your spiritual life, இவ்வளோ பெரிய ஆட்கள் நம்மளை வந்து தள்ள ட்ரை பண்ணாலும், because we have Jesus in us, okay, no one can bring you down, no man can pull you down, no man can bring you down at any point of life. Keep in mind, spiritual stability is really really important. Once you get that right, every other thing falls into place automatically. And the last thing, it would be effectiveness. Effectiveness is something that when you do something, உங்க ஃபோக்கஸ் ஜீசஸ்லே இல்லை, ஆனால் நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு வேலையை பண்ணுறீங்க, ஆனால் வந்து அதுலேருந்து உங்களுக்கு ஒரு எந்த ஒரு 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 ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைக்கலனா, ஐ திங்க் யூ ஆர் நாட் பீங் எஃபெக்டிவ் ஆன் ஹேவிங் அ ப்ராப்பர் ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ். ஸோ நீங்க ஒரு when your focus shift
உங்க உங்க ஃபோக்கஸ் வந்து ஜீசஸ்ல இருந்து ஷிஃப்ட் ஆகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சர்ச் பாஸ்டர்னே வச்சுக்கோங்களேன். அந்த சர்ச் பாஸ்டர் வந்து ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆகும்போது, அவங்க என்னதான் மெசேஜ் குடுத்தாலும், என்னதான் பாட்டு பாடுனாலும், என்னதான் எசப்பாக பண்ணாலும், இட் இஸ் நாட் கோயிங் டு பி எஃபெக்டிவ். Okay, I am giving an example which is more relatable to me, but I believe you can put it into your. For example, um, you're not having a focus on Jesus and you're focusing on something else which is very unnecessary. And ஒரு மேரேஜ் டிசிஷனை வந்து ஃபோக்கஸை வந்து அந்த ஜஸ்ட் பிகாஸ் யுவர் கசின்ஸ், யுவர் ஃப்ரெண்ட்ஸ், யுவர் ஃபேமிலிஸ், உங்கள் சர்ச் மெம்பர்ஸ் உங்களை பற்றி தப்பாக பேசுறதுக்காக நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கும் போது it results in a very bad phase. Okay, and once that happens, then திருப்பியும் நீங்க வந்து உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருந்து எல்லாத்தையும் நீங்க வந்து யூ வில் ஃபீல் லைக் யூ லாஸ்ட் யுவர் லைஃப் லிட்டரலி. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது வாட் ஐ யூ ஃபீல் வாட் எவர் யூ டன், எவ்ரி டிசிஷன் தட் யூ மேட் இஸ் எஃபெக்டே இல்லாத ஒரு 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 ரிசல்ட்டே இல்லாத ஒரு ஒரு ப்ராசஸை தான் நீங்க இவ்வளோ நாளுமே பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? அந்த ஒரு மேரேஜ் டிசிஷன் இவ்வளோ யூஸ்லெஸ்ஸாக போய் முடிஞ்சதுக்கு இவ்வளோ நாள் பண்ண ப்ராசஸ் வந்து எஃபெக்டே இல்லாமல் இருந்திருக்கு. ஏன்னா உங்கள் ஃபோக்கஸ் வந்து ஜீசஸ் மேலே இல்லை, உங்கள் ஃபோக்கஸ் வந்து மற்றவங்க வந்து ஐயையோ இவ்வளோ நாள் நான் கல்யாணம் பண்ணாமல் சுற்றிட்டு இருக்கிறதுனால மற்றவங்கலாம் என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்களே, என் கசின்ஸ் என்ன சொல்லுவாங்க, என் ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, இதை பற்றியே நீங்கள் யோசிச்சு உங்களோட ஃபோக்கஸை வந்து விட்டுட்டீங்க. அண்ட் நீங்கள் பண்ண இவ்வளோ பெரிய ப்ராசஸில் வந்து ஒரு எஃபெக்டும் இல்லாமல் போயிடுச்சு. யூ லாஸ்ட் யுவர் பீஸ். இது இப்போ நான் சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே நீங்கள் நேரத்துக்கு தொலைச்சிருப்பீங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் இருந்தீங்கன்னா. யூ லாஸ்ட் யுவர் பீஸ், யூ டோன்ட் ஹேவ் ஸ்பிரிச்சுவல் ஸ்டெபிலிட்டி, ஒரு யூனிட்டியும் இருக்காது. உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேமிலி இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு மைண்டில் தாட்ஸ் ஓடிட்டு இருக்கும். தட்ஸ் ஹவு யுவர் லைஃப் இஸ் வென் யூ லூஸ் யுவர் ஃபோக்கஸ் ஃப்ரம் ஜீசஸ். ஸோ to be effective, keep your focus on Jesus and everything that you do will be effective. புரியுதுல்ல? அண்ட் என்னதான் நம்ம வாழ்க்கையில வந்து எவ்வளோ வேவ்ஸ் வந்தாலும், எவ்வளோ ஸ்டார்ம்ஸ் வந்தாலும், கீப் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். அண்ட் அந்த ஸ்டார்ம் நம்மளை பாஸ் பண்ணும்போது யூ டோன்ட் வாண்ட் டு லுக் பேக் இன் ஷேம். யூ டோன்ட் வாண்ட் டு லுக் பேக் அண்ட் பி லைக் I lost my faith, I fell apart, I lost my emotions, I started to sink. But when you look back, you want to say that I stood faithful, I kept my integrity, I kept my purity, I kept my joy, I kept my love, I kept my peace. You want to turn back to the storm and you have to think about all these rather than be like, I lost myself, I lost faith, I couldn't control my emotions and I started to sink. That shouldn't be your attitude. Your attitude should be like, I followed all these things, and when I look back at the storms, I stood faithful, I kept my purity, I kept my joy, my peace, and my love. So no matter whatever storms that you face in your life, and no matter how many people go against you in their opinion and the trend and what not, always remember to keep your eyes on Jesus and focus on Jesus. Because once you remove your focus from Jesus, you start to sink. That's what happened to Peter. When he moved his focus from Jesus, and when he saw the raging waves, he sank. He started to sink. So that is something that you need to work on in your life, and always try to keep your focus on Jesus. And I believe God will take you to greater places. And one more thing that I want to say, if people are throwing stones at you, that's when you really know that you're going in the right path. Okay, எத்தனை பேர் நம்மளை வந்து கல்லை தூக்கி நம்ம மண்டையிலே அது அடிச்சு நம்மளை if they try to bring us down, no, remember that your focus is on Jesus and you're keeping a very, very good path in your life, and you're very focused on what God has called you to do. So keep that in mind, and try to start practicing this in your life, where you need to have perfect peace, true unity, spiritual stability, and effectiveness. And always keep your focus on Jesus and never lose focus from Jesus, because only He
Only when you have focus on him, he will take you to greater places and have a proper spiritual relationship with him. Just because you need to survive, you needn't have a bond with someone for money or influence or anything like that. Believe in Jesus, believe in the word of God, and God will speak to you, and God will bring the right people in your life. Right people in your life so that you could grow even more closer to him. And every decision that you take, keep Jesus as your top priority and focus only on Jesus. Can we all pray? Loving Heavenly Father God, Jesus, as you spoke to us that we should have focus on you no matter how big the storms comes against us, we believe that we should only focus on you, and you will show us the victory. Father God, bless us and help us to have peace in our hearts, help us to have unity, help us to have spiritual stability and effectiveness in whatever we do for your kingdom's glory. Father God, bless us, protect us, and safeguard us. Father, help us to stand as a big testimony for your kingdom, and bless us and protect us. Father, help us to have peace in our hearts and commit each and every single person into your hands. Father God, I ask all this in the most precious and matchless name, Lord and Savior Jesus Christ. Amen.